பார்ட் 1 பார்க்காதவங்க அப்சர்வபிள் பற்றி பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வாங்க, ஏன்னா புரியாது. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்சர்வபிள் வந்து சிங்க்ரனைஸ் அண்ட் அசிங்க்ரனைஸ் அண்ட் அனடானமி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம டேரெக்டாகவே கோடுக்கு போய்ப்போம், ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக அப்சர்வபிள்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம டேரெக்டாகவே இப்போ நம்ம கோடுக்கு போய்ப்போம். ஸோ இப்போ அப்சர்வபிள்னால் அப்படின்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது அசிங்க்ரனஸ் சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. அது ட்ரூ கிடையாது. பிகாஸ் அப்சர்வபிள் வந்து சிங்காகவும் ஒர்க் பண்ணும், அசிங்க்ரனைஸாகவும் ஒர்க் பண்ணும். ஓகே, சிங்க்ரனைஸாக எப்படி ஒர்க் ஆகுது, அசிங்க்ரனைஸாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். இதுக்கு ஒரு கன்சோல் போட்டிருக்கேன், இதுக்கு ஒரு ரிட்டன் போட்டிருக்கேன். இப்போது நான் இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரெண்ட்டாக கால் பண்ணுறேன் என்னோடய என்ஜிஆன்ட்டில். இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் எடுத்துருவோம். இங்கே எடுத்துகிட்டு இது கமெண்ட் பண்ணிப்போம். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதையும் கமெண்ட் பண்ணிப்போம், வேண்டப்படுத்தப்போ எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு நார்மல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது என்னோட நார்மல் ஃபங்க்ஷன். நார்மல் ஃபங்க்ஷனில் எப்படி கால் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கன்சால் டாட் லாகு ஃபங்க்ஷன் பிஃபோர்னு போட போகிறேன். அண்ட் இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் கெட் டெஸ்ட்டுன்னு. இப்போது நெக்ஸ்ட்டு கன்சால் டாட் லாக் ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்படின்னு போடுறேன் அண்டர்ஸ்டாண்டுக்காக. இங்கே எக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்சால் டாட் லாக் ஃபங்க்ஷன் ஆஃப்டர். இப்போது இது நார்மல் ஃபங்க்ஷன். நார்மல் ஃபங்க்ஷன் எப்போவுமே சிங்க்ரனஸ் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அது சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும், அது சிங்க்ரனஸாக மட்டும் தான் ஒர்க் ஆகும் நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நான் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் போட்டு காமிக்கிறேன். இது நம்ம கன்சாலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி ரன் பண்ணிப்போம். நம்மளோட இன்டெக்ரல் டூல் வச்சு நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஒர்க் பண்ணிப்போம். நியூ டெர்மினல் எடுத்து நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். என்ஜி சர்வ். இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இதை நான் ரன் பண்ணிவிட்டேன். ப்ரௌசரில் இது என்ன ஆர்டரில் ஒர்க் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகிருக்கணும்னா ஃபன் பிஃபோர், தட் மீன்ஸ் ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் ஆகிறதா சிங்க்ரனைஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு போவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இந்த கெட் டெஸ்ட்டுக்கு இங்கே வரும். இந்த கெட் டெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு கன்சால் லாக் போடணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ அதுக்கப்புறம் வரும். ஸோ எப்படி வரும்னா ஃபன் பிஃபோர், அதுக்கப்புறம் டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ 6, அதுக்கப்புறம் ஃபன் ஆஃப்டர். இதுதான் சிங்க்ரனைஸ். அப்படின்னா ஒன்று எக்ஸிக்யூட்டட் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸிக்யூட்டட் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று. ஸோ இதுதான் சிங்க்ரனைஸ். இதை நம்ம போய் இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரௌசரில் பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு. இப்போ ப்ரௌசரில் பாருங்கள் எப்படி இது ஒர்க் ஆகிருக்கு. கன்சால் ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரௌசரில். ஃபன் பிஃபோர், ஃபஸ்ட்டு ஃபன் பிஃபோர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர். ஸோ இது சிங்க்ரனைஸாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அப்சர்வபிளில் இதே மாதிரி போட்டால் நம்மளுக்கு சிங்க்ரனைஸாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்தோம் அது எப்படி சிங்காக ஒர்க் ஆகுறதுன்னு. த சேம் அப்சர்வபிளில் பார்க்கலாம் அது எப்படி சிங்க்ரனைசேஷனாக ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லெட் போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அப்சர்வபிளை லெட் அப்சர்வபிள்னு கொடுத்துட்டு நியூ கீவேர்ட் கொடுத்துட்டு அப்சர்வபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்சர்வபிள் கொடுத்துட்டு உள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த ஆரோ ஃபங்க்ஷன். பிரச்சனை என்னென்னு பார்த்துப்போம். அப்சர்வபிள். ஓகே, ஸோ அப்சர்வபிள், அந்த அப்சர்வபிள்குள்ளே தட் மீன்ஸ் அந்த அப்சர்வபிள்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆரோ ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் ஒரு பேராமீட்டர் தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை 2 ஆர்குமெண்ட்ஸும் வரும், 2 பேரம்ஸும் வரும். ஸோ 2 பேரம்ஸ் இருந்தால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ராக்கெட் அன்வான்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் த சேம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ சேமே கொடுப்போம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், கன்சால் டெஸ்ட்டு ரிட்டர்ன் 4. இதே சேம் இங்கே கொடுத்துப்போம். கன்சால் டாட் லாக்
என்ன கொடுப்போம், அப்சர்வபிள் டெஸ்ட். ஓகே, அண்ட் அடுத்து என்ன கொடுப்போம், சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்குறோம், 4 + 8 எவ்வளோ வரும், 12 வரும். ஸோ இதை இப்படி மட்டும் கொடுத்துட்டா போதுமா? இல்லை, நம்ம எப்படி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம வந்து கால் பண்ணுறோமோ த சேம் இதையும் நம்ம கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவோம், obs.subscribeன்னு கொடுப்போம். ஓகேவா? இப்போ இந்த சப்ஸ்கிரைப்குள்ளே நம்மளுக்கு என்ன வரும், இதோட ஐட்டம்ஸ் வரும். ஸோ நான் வெறும் ஐட்டம்னு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஐட்டம்னு கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ எப்படி பண்ணுவோம், நம்ம அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அப்சர்வபிளை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னாகும், கால் ஆகும் ஃபங்க்ஷன் மாதிரி. நம்ம எப்படி ஃபங்க்ஷனுக்கு லெட்டெக்ஸ் போட்டு அந்த எக்ஸ் மூலமாக ரெஃபரன்ஸ் எடுக்கிறோமோ, நம்ம உள்ள பேரண்ட்ஸ் மூலமாக ரெஃபரன்ஸ் எடுப்போம் அப்சர்வபிளுக்கு. ஸோ இது மூலமாக எடுக்கும்போது நம்ம என்ன கொடுப்போம், ஃபஸ்ட்டு console.log என்ன வரும், எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி த சேம் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், console.function before மாதிரி console.log observable OBSன்னு கொடுத்துக்கிறேன் ஷார்ட்டாக, இஸ் பிஃபோர். அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்குறேன்னா ஆஃப்டர்னு கொடுக்குறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகணும், என்ஜின்குள்ளே வரும், என்ன ஆகும், இது கால் ஆகும். இது கால் ஆச்சுன்னா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இது தான் போகும், இந்த லைன் எக்ஸிக்யூட்டட் ஆனதுக்கப்புறம் தான் இது கால் ஆகும். இது கால் ஆகிட்டு இது ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் இது வெயிட் பண்ணும். ஸோ இங்கே என்ன வருது நம்மளுக்கு, console observable text அண்ட் சப்ஸ்கிரைப் என்ன கொடுத்துருக்கோம், 4 + 8ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது இதாகும், தென் இது எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் இது ரிட்டர்ன் பண்ணும், ரிட்டர்ன் பண்ணுறது இங்கே எடுக்கிறோம், எடுத்ததுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் சிங்க்ரனைசேஷன். அப்படின்னா இது ஆனதுக்கப்புறம் இது ஆகிறது, இது ஆனதுக்கப்புறம் இது ஆகிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதா சிங்க்ரனைசேஷன், எந்த ஒரு பிளாக்குமே இல்லாமல். ஸோ இப்போ நம்ம போய் வந்து ப்ரௌசரில் பார்ப்போம் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எப்படி பிஃபோரு, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும், அதில் இருக்க கன்சோலில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 6 ரிட்டர்ன் ஆகும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் ஆகும். த சேம் அப்சர்வபிள் பிஃபோர் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் அப்சர்வபிள் கால் ஆகும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க கன்சோல் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க நம்பர் எக்ஸிக்யூட்டட் ஆகும். அது ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம அப்சர்வபிளை கேட்ச் பண்ணி எடுத்து நம்ம கன்சோலில் போடுவோம். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கும், அப்சர்வபிள் ஆஃப்டர். ஸோ நம்ம இப்போ சொல்ல முடியாதே, அப்சர்வபிள் வந்து அசிங்க்ரனைஸ்னு நம்மளால் சொல்ல முடியாது. எய்தர் சிங்க்ரனைஸாகவும் இருக்கலாம், அசிங்க்ரனைஸாகவும் இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அசிங்க்ரனைஸ்லையும் பார்த்துலாம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். இதில் இப்போது நம்ம எப்படி அசிங்க்ரனைஸ் பண்ணலாம் அப்சர்வபிள் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நான் செட் டைம் மோட் யூஸ் பண்ணியிருக்கேன். செட் டைம் மோடில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் ஆஸ் பேரமா கால்பேக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கால்பேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கால்பேக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் இன்னொரு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த ரிட்டர்னில் 10 × 10ன்னு கொடுக்குறேன், 100ன்னு. ஸோ ஒன்ஸ் வந்து நான் 10 × 10 100 கொடுத்தேன்னா ஆகும், 100 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், ஃபஸ்ட்டு இந்த கன்சோல் எக்ஸிக்யூட் ஆகும் கரெக்டாக, அதுக்கப்புறம் அப்சர்வபிள் கால் ஆகும், அதை சப்ஸ்கிரைப்னு நம்ம சொல்லுவோம். கால் ஆச்சுன்னா என்ன ஆகும், இங்கே போகும், இங்கே போய் என்ன ஆகும், console. இது எக்ஸிக்யூட் ஆகும், தென் இது ரிட்டன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ரிட்டன் ஆச்சுனால என்ன ஆயிரும், இங்கே கோடுக்குள்ளே வந்துடும், இங்கே கோடுக்குள்ளே வந்து ரிட்டன் ஆயிரும். இது ரிட்டன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாது. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு செகண்ட் கொடுக்குறேன். ஸோ இது 1 செகண்டுக்கு அப்புறம் தான் இது எக்ஸிக்யூட்டட் ஆகும். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் இது ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணாது. அதுதான் சிங்க்ரனைசேஷன். புரியுதா? சிங்க்ரனைசேஷன்னா 1க்கு அப்புறம் 1 அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி எக்ஸிக்யூட்டட் பண்ணிவிட்டு போகும். நான் ப்ரீவியஸாக காமிச்ச எக்ஸாம்பிள் மாதிரி. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா
இது ஒன்ஸ் ரிட்டன் ஆகிடுச்சுன்னா இதுக்காக வெயிட் பண்ணாது. இது எப்போ ரிட்டன் பண்ணுதோ அது அப்போ ரிட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 1 செகண்ட் கழிச்சு தான் அது என்ன ஆகும், ரிட்டன் ஆகும். ஸோ அது வரைக்கும் இது வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ரிட்டன் ஆயிரும். ஸோ அது ஃபஸ்ட்டு ரிட்டன் ஆயிரும். இது ரிட்டன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளுக்கு இது எக்ஸிக்யூட்டட் ஆகும். திருப்பியும் 1 செகண்ட் கழித்து நம்மளுக்கு இது ரிட்டன் ஆகும்போது திருப்பியும் இந்த கோடுக்குள்ளே இங்கே வரும். இங்கே வந்து திருப்பி நம்மளுக்கு என்ன ஆகும், வேல்யூ கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் அசிங்க்ரனைசேஷன். ஸோ ஒன்று ரிட்டன் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொன்றுக்காக வெயிட் பண்ணாது. தட் மீன்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணாது. ஏன்னா இது 1 மினிட் ஆகலாம். மேபி நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணுறோம், அது 1 லேக் டைம் கூட ஆகலாம், எவ்வளோ நிமிஷம் கூட ஆகலாம். ஸோ நம்ம இதுக்காக வெயிட் பண்ணாமல் எது ரிட்டன் ஆகுதோ அதை இது கேட்ச் பண்ணும். எப்போ இது ரிட்டன் பண்ணுதோ அப்போயும் இங்கே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த வேல்யூவை கேட்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிங்க்ரனைசேஷன் அப்சர்வபிளில். ஸோ நம்ம இப்போ சொல்லலாம் அப்சர்வபிள் வந்து எய்தர் சிங்க்ரனைசேஷனாக ஒர்க் ஆகும், சிங்க்ரனைசேஷனாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்ப்போம். தென் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இங்கே இப்போ ப்ரௌசரில் பாருங்கள், பிஃபோர், அதுக்கப்புறம் கன்சோல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 12 எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, ஆஃப்டருக்கு போயிடுச்சு. செட் டைம் அவுட்டுக்கு போகல. ஏன்னா செட் டைம் அவுட் டக்குன்னு டைம் எடுக்கும் எக்ஸிக்யூட் ஆக. ஸோ கடைசி அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்மளுக்கு ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ திஸ் ஹவ் த அப்சர்வபிள் சிங்க்ரனைசேஷன் ஒர்க் ஆகும். இப்போது நம்ம அப்சர்வபிள்னால் என்ன, அப்சர்வபிள் பற்றி ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்சர்வபிள் வேணால் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இது வந்து ரிட்டன் பண்ணும், மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் பண்ணும் ஃபங்க்ஷன்ஸை விட. அண்ட் டூ இது அசிங்க்ரனைஸ், அண்ட் டூ நம்மளுக்கு வந்து என்னது சிங்க்ரனைஸையும் அசிங்க்ரனைஸையும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் நம்ம எதுக்காக அப்சர்வபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொன்னேன். பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராமிஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்த ரிட்டர்ன்ஸ் வந்து சிங்கிள் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். அண்டும் நம்மளுக்கு இதை தெரியாது, அது ரிட்டர்ன் பண்ணுமா பண்ணாதாதுன்னு. ஸோ அதனால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தது தான் அப்சர்வபிள். ஸோ நீங்கள் இன்னொரு டைம் என்னோடய 2 வீடியோவும் பாருங்கள், பார்ட் 1 பார்ட் 2, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்சர்வபிள்னால் என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்சர்வபிளை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கான அனட்டானமி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அனட்டாமினா நத்திங் பட் அப்சர்வபிள் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி அதை ஸ்டாப் பண்ணணும், எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், அதுதான் இந்த 4 ஸ்டெப்ஸ். இந்த கிரியேட்டிங், சப்ஸ்கிரைபிங், எக்ஸிக்யூட்டிங், டிஸ்போசிங். இப்போ நம்ம போய் கிரியேட்டிங் எப்படி பண்ணலாம் அப்சர்வபிள் வச்சு அப்படின்றத பார்ப்போம். அப்சர்வபிள் கிரியேட்டிங் எப்படி நீங்கள் அப்சர்வபிள் கிரியேட் பண்ணுவீங்க, நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான். லெட் OBS அண்ட் நியூ அப்சர்வபிள், கீவேர்ட் நியூ அண்ட் அப்சர்வபிள். நம்ம ஆல்ரெடி அப்சர்வபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும் RxJS-ஐ. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், லெட் அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு அப்சர்வபிளை க்ரியேட் பண்ணுறோம். அப்சர்வபிள் கொடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணுவோம், ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் எழுதுவோம், தட் இஸ் அ சப்ஸ்கிரைப். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நான் மாரி எக்ஸாம்பிள்ஸ் போட்டனால ஜஸ்ட் நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் மட்டும் இப்போ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து க்ரியேட்டிங் அப்சர்வபிள். செகண்ட் எப்படி சப்ஸ்கிரைபிங் பண்ணுறது. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ நம்ம கோடிங்கில் போய் அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அப்சர்வபிளுக்கு நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் யூஸ் பண்ணி .subscribeன்னு கொடுத்து உள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுவோம். எந்த ஐட்டம் நம்மளுக்கு வரப்போகுது, மீன்ஸ் இஸ் அ கால் பேக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே எக்ஸ் கொடுத்து, தட் மீன்ஸ் ஐட்டம் நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம் இல்லையா, தட் மீன்ஸ் இங்கே ரிட்டன் பண்ணுற வேல்யூவை ரிசீவ் பண்ணுறது தான் இங்கே எக்ஸ். நீங்கள் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், எந்த வேரியபிள் வேணால் கொடுக்கலாம். ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம் கால் பேக் மூலமாக. ஸோ இதுதான் வந்து க்ரியேட்டிங் அப்சர்வபிள் அண்ட் சப்ஸ்கிரைபிங் தட். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் அப்படின்னு பார்ப்போம். இப்பொழுது எக்ஸிக்யூட்டிங் த அப்சர்வபிள் அப்படின்னா அப்சர்வபிள்குள்ளே இருக்கிற திங்ஸை தான் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுறது தான் எக்ஸிக்யூட்டிங்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம் இப்போது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்குது. என்னென்னா நெக்ஸ்ட்டு, எரரு, கம்ப்ளீட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும்
பை டாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நெக்ஸ்ட்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ தட் வாஸ் கால்ட் நெக்ஸ்ட். ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டில் கொடுப்போம். அது வந்து நம்பரா, ஸ்ட்ரிங்கா, ஆப்ஜெக்டா, அரேவா என்ன வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா எரர். ஸோ நம்ம ஏதாவது எரர் வந்து காஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்சர்வபிள் யூஸ் பண்ணும் போது அது வந்து எரரில் கேட்ச் ஆகும். இது தேர்ட் மெத்தட். மூணாவது வந்து கம்ப்ளீட். எனக்கு வந்து இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் தட் மீன்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் போயிட்டே இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் கம்ப்ளீட்க்கு அப்புறம் நம்மளால் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் 3 மெத்தட்ஸ். இப்போ நம்ம கோடிங்கில் போய் இந்த 3 மெத்தட்ஸையும் பார்ப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ரிட்டர்ன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் நெக்ஸ்ட். இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங், ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம், அரேஸ் எல்லாமே. ஸோ எனக்கு இந்த 2 ரிட்டர்ன்ஸ் போது, இதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வேணான்னா இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துக்கலாம்னா சப்ஸ்கிரைப் டாட் கம்ப்ளீட்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் சப்ஸ்கிரைப் டாட் கம்ப்ளீட் கொடுத்துட்டேன்னா திருப்பி சப்ஸ்கிரைப் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகாது, அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. தட் மீன்ஸ் ஒர்க் ஆகாது. சும்மா நான் இந்த கன்சோலே காட்டின பாருங்கள், எனக்கு என்ன ஆகுது 100. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இது என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல கம்ப்ளீட் கொடுத்துக்கணுமோ நம்ம அந்த இடத்துல கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் என்னென்னா நம்மளுக்கு எரர் ஹேண்டலிங். இப்போ அப்சர்வபிள்குள்ளே ட்ரை கேஷ் பண்ணுவோம். ஸோ ட்ரை கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம அப்சர்வபிள்குள்ளே என்ன லாஜிக் கொடுத்துருக்கோமோ அது ஃபுல்லும் ட்ரைக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே என்ன வேணால் நமக்கு லாஜிக் நடக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு லாஜிக் பர்ஃபார்ம்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் மூலமாக நான் என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன் பண்ணுவோம் கால் பேக்காக. ஸோ இது நம்மளுக்கு ட்ரைக்குள்ளே நடக்கும். ட்ரையில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா தட் மீன்ஸ் இந்த ட்ரை பிளாக்குள்ளே ஏதாவது தப்பு நடந்து அதனால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியலன்னா கேட்ச் என்ன பண்ணும், கேட்ச் பண்ணும் எரரை. ஸோ அது எப்படி போடணும், கேட்ச், அதுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக எரர் கொடுத்துப்போம். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு விண்டோஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு அலர்ட் கொடுத்துக்கலாம். திஸ் ஹவ் வில் பி ஒர்க் ட்ரை அண்ட் கேட்ச். ஸோ இதுதான் எக்ஸிக்யூட்டபிள். எக்ஸிக்யூட்டபிளில் 3 இருக்குது. ஒன்று நெக்ஸ்ட்டு, ஒன்று கம்ப்ளீட்டு, இன்னொன்று எரர் ஹேண்டலிங். இது 3மே எக்ஸிக்யூட்டபிள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டிஸ்போசிங்னா என்ன அப்படின்னா அப்சர்வபிள் வந்து ஃபினிட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் ஃபினிட் டைம்ஸ். ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ அப்சர்வர் வந்து கண்டிப்பாக அப்சர்வபிள் வேறு. அப்சர்வர் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நான் இங்கே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டாக தான் கொடுக்குறேன். ஸோ அப்சர்வர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த எக்ஸிக்யூஷனை அபார்ட் பண்ணும். அதுக்காக தான் டிஸ்போசிங். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு காம்போனண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்க அப்சர்வபிள் யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஏபிஐ வந்து என்ஜாயின்ட்லேயோ இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது சப்ஸ்கிரைப் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு காம்போனண்ட்டுக்கு போகும்போது தட் மீன்ஸ் இன்னொரு பேஜுக்கு போகும்போது இந்த பேஜில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன் அப்படின்னா தேவையில்லாத மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறதும் தேவையில்லாமல் ஒரு தட் மீன்ஸ் ஒரு பக்கம் அது ஓடிக்கிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு அன்வான்ட் பார்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம டிஸ்போசிங் அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்மளோட அப்சர்வபிளை. நம்ம எப்படி அப்சர்வபிள் யூஸ் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதை டிஸ்போசிங் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம முடிக்கணுமோ அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். இப்போது எப்படி டிஸ்போசிங் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ டிஸ்போசிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தொடங்கியிருக்கோம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபினிட் ஆஃப் த டைம்ஸ் போயிட்டே இருக்கும். அதை கம்ப்ளீட் மூலமாக நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ரௌசர்லேருந்து இன்னொரு ப்ரௌசருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த காம்போனண்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட்டுக்கு டீடைரக்ட் ஆகுறீங்க, இந்த காம்போனண்ட் டிஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் படுத்துகிட்டு லைஃப் சைக்கிள் உள்ள டிஸ்ட்ராய். ஒன்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ராய் போகும்போது நம்மளோட எல்லா வேல்யூஸும் என்ன ஆகும் அப்படின்னா அன்செட் பண்ணுவோம். த சேம் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் த டைம்ஸ் வந்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இங்கேயும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாது, இது யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இல்லை எனக்கு இந்த இடத்துல வேணாம் அப்படின்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல this.obs. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகணும் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலான்னா this.obs. unsubscribeன்னு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், unsubscribe பண்ணிக்கலாம். ஸோ unsubscribe பண்ணுறனால என்னென்ன நம்மளுக்கு யூஸ்னால் மெமரி அலோகேஷன்ஸ் வந்து கம்மியாகும், நம்ம ப்ராசஸிங் டைம்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா தேவையில்லாமல் இது சப்ஸ்கிரைப் வந்து ஆன்லேயே இருக்கிறனால இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் ஆங்குலருக்கும் இருக்காது. ஸோ வந்து திஸ் ஹவ் த டிஸ்போசிங் ஒர்க் ஆகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்சர்வர் பற்றி பார்ப்போம்.